முதற்கட்டமாக மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக என்டிஏ கூட்டணி தலைவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது இன்று தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது கட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டமாக இன்று நடைபெற இருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் திருச்சி வருகைக்கு பிறகு தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகள் குறித்து இறுதி செய்யப்படும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்த நிலையில் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த தொகுதி பங்கீடு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது மதுரையில் நடைபெற்றது. அப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடையேயான அந்த தொகுதி பங்கீடு குறித்து, ஏனென்றால் அவர்கள் இருவருமே ஒரே தொகுதியை கேட்பதால் அது ஒரு இழுபறி நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்குமே சோளிங்கர் தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்பதாகவும், அதே போல திருப்போரூர் தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்பதாகவும், ஆனால் அந்த இடங்களில் பாமக வலுவாக இருக்கிறது, அதனால் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று பாமக கேட்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு திருச்சியில் இந்த பொதுக்கூட்டம் என்பது பிரதமர் மோடி தலைமையில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தை முடித்த பின்பு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடுகள்லாம் இறுதி செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவும் இறுதி செய்வதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். முதற்கட்டமாக மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக என்டிஏ கூட்டணி தலைவர்கள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது இன்று தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது கட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டமாக இன்று நடைபெற இருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் திருச்சி வருகைக்கு பிறகு தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகள் குறித்து இறுதி செய்யப்படும் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்த நிலையில் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த தொகுதி பங்கீடு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது மதுரையில் நடைபெற்றது. அப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடையேயான அந்த தொகுதி பங்கீடு குறித்து, ஏனென்றால் அவர்கள் இருவருமே ஒரே தொகுதியை கேட்பதால் அது ஒரு இழுபறி நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்குமே சோளிங்கர் தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்பதாகவும், அதே போல திருப்போரூர் தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்பதாகவும், ஆனால் அந்த இடங்களில் பாமக வலுவாக இருக்கிறது, அதனால் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று பாமக கேட்பதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைக்கு திருச்சியில் இந்த பொதுக்கூட்டம் என்பது பிரதமர் மோடி தலைமையில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தை முடித்த பின்பு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடுகள்லாம் இறுதி செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவும் இறுதி செய்வதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.